இந்தியாவும் ரஷ்யாவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கரான டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்னு பேக்டில் சைன் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் ரிலோஸ், RELOS, ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்சு ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட். அதாவது இரு நாடுகள்லேயுமே ரஷ்யாவிலேருந்து 3000 ட்ரூப்ஸு, ஒரு 5 போர்க்கப்பல்கள், 5 விமானம் தாங்கி ஏர்க்ராஃப்ட்டு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் அவங்க வந்துட்டு ஒரு மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அது நேவி போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மிலிட்ரியோட பேஸாக இருக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஏர் பேஸில் அவங்க நிப்பாட்டுவாங்க. இதே போல் இந்தியாவும் ஒரு 3000 கம்பாட் ட்ரூப்ஸு, 5 ஏர்க்ராஃப்ட்டு, 5 போர்க்கப்பல்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு மிலிட்ரி பேஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸ் ஏரியாவில் இருக்கலாம், இல்லைன்னா நேவி போர்ட்ஸில் வச்சுருப்பாங்க. இந்த மியூச்சுவல் கோஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரு நாடுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தம் இந்த ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து இதை அமுல்படுத்துகிறாங்க. இது எதுக்கு இது போல் ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த காலத்தில் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானை வந்துட்டு தாலிபான் ஆட்சி புரியும்போது அப்போ அமெரிக்காவுடைய படைகள்லாம், அதாவது நேட்டோ ட்ரூப்ஸ், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ட்ரூப்ஸ் எல்லாம் ஆப்கானிஸ்தான்லாம் தரையிறக்கப்படுறாங்க. அவங்களுக்கு விமானத்தை ரீஃபியூல் பண்ணுறதுக்கு, அதாவது எண்ணெய்கள்லாம் தீரும்போது அவங்களுக்கு பெட்ரோலை நிரப்புறதுக்கு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் உதவி கேட்டாங்க. பாகிஸ்தான் ஒத்துக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க சப்மேரினை வந்துட்டு நிப்பாட்டினாங்க, நீர்மூழ்கி கப்பலில். அதே போல் விமானத்தை இங்கே போர்க்கப்பல்லாம் வந்துச்சு. அதிலேருந்து அவங்க ஃபைட் பண்ணிவிட்டு திரும்ப லேண்ட் ஆகும். அங்கே வந்துட்டு ரீஃபியூல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதே போல் இப்போ ரீசெண்டாக நடக்குது இல்லைங்களா, ஈரான் வாரில். இதே போல் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஏர்க்ராஃப்ட்லாம் கொண்டு வராங்க. அதுக்கு ரீஃபில்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இவங்களுடைய அமெரிக்காவுக்கு சொந்தமான ஏர்பேஸ் 100க்கும் மேற்பட்டது இருக்குது. கத்தாரில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது. அதனால் அவங்க வந்துட்டு பக்கத்தை வந்துட்டு ஃபியூல் பண்ணுறாங்க. நம்ம நாட்டுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வார் வரும்போது அப்போ ரஷ்யாவுடைய கோஆப்ரேஷனும், ரஷ்யாவும் இந்தியாவும் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருக்காங்க. அதனால் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டைமை சேவ் பண்ணுறதுக்காகவும், மிலிட்ரியோட ஆக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் எஃபெக்டிவாக அதே போல் குயிக்காகவும் இருக்கிறதுக்காக தான் இது போல் ஒரு அக்ரிமெண்ட்டில் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்குக்கு பண்ணிவிட்டு திரும்ப ஃபைட்ரு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு போனால் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகாது. அதே போல் எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு குறைக்கிறதுக்காக தான் இது போல் ஒரு மியூச்சுவலான ஒரு பேக்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இதே போல் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு சண்டை வந்தால் கூட அவங்களுடைய கிரவுண்ட் ட்ரூப்ஸை நமக்கு தருவாங்க. அதே போல் ரஷ்யாவுக்கு ஏதாவது ஒரு ஃபைட்டுன்னா நம்மளும் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் நம்மளும் தருவோம். இது ஒரு இரு நாட்டுக்கும் ஒரு மியூச்சுவலான ஒரு ஸ்ட்ராங்கர் டிஃபென்ஸ் டைஸாக பார்க்கப்படுது இந்த ரிலோஸ்.